3:12. தூற்றுக்கூடை ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக வந்திருக்க எல்லா தேவ பிள்ளைகளோடும் தேவன் பேசும்படியாக, இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஜீவனும் பலனாய் மாறும்படியாக தெய்வத்துடைய கரத்தில நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, வந்திருக்க ஒருவர் கூட வெறுமனை திரும்பி போகாதபடி ஆண்டவரே ஆவியானவர் பேசும்படியாக, ஆவியானவர் இடைவிடும்படியாக, ஆண்டவரே ஆவியானவர் கிருபை பாராட்டும்படியாக தேவனுடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக தேவனுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் என்ன பண்ணுவாரா? சேர்ப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனம் என்ன வசனம் அப்படின்னா, இது ஒரு நியாய தீர்ப்புக்கான வசனம். ஆமென். அல்லேலூயா. அதை ஆஃப் பண்ணிடுங்க. மைக் ஆஃப் பண்ணி. இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்? ஒரு நியாய தீர்ப்புக்கான வசனம். வேதத்துல என்ன சொல்லுகிறதுன்னா, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறார். தூற்றுக்கூடையா என்ன? எல்லாரும் பாத்துருக்கீங்களா? நம்ம எல்லாம் எல்லாமே சிட்டில இருந்து வந்தவங்க இல்லையா? நமக்கு எல்லாம் தூற்றுக்கூடை என்ன தெரியுமா? என்னது தூற்றுக்கூடை? என்னது? நெல் அடிக்கிற இடத்துல, கதிர் அடிக்கக்கூடிய இடத்துல அந்த நெல்லையும் தூசியும் பிரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது அந்த தூற்றுக்கூடை. ஆமென். அல்லேலூயா. அந்த நெல்லையும் பதரையும் வந்து பிரிப்பதற்காக மேல இருந்து எடுத்து தூத்துவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, மேல இருந்து அந்த காத்து அடிக்கும் பொழுது நெல்லு தனியாவும் பதறு தனியாவும் ரெண்டா பிரிஞ்சு போகும். அது மேல இருந்து அப்படி தூத்துவாங்க. அப்படி தூற்றும் போது என்ன பண்ணும்னா, நெல்லு தனியாகவும் பதறு தனியாகவும் பிரிஞ்சு போகும். அதுக்கு பேரு தான் தூற்றுக்கூடை. ஆமென். அல்லேலூயா. அந்த தூற்றுக்கூடை இப்ப யாரிடத்தில் இருக்குன்னா, இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இயேசுவினிடத்தில் அந்த தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பாராம். ஆமென். இல்லையா? கோதுமைய மணி என்ன பண்றாரு அப்படின்னா, எங்க சேர்க்கிறார்? களஞ்சியத்துல. களஞ்சியம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். இல்லையா? அப்ப பதர் என்பது என்ன? மிச்சம் இருக்கக்கூடிய காரியங்கள், மீதி இருக்கக்கூடியது. அந்த கோதுமை மணியை தவிர மீதம் இருக்கக்கூடிய எல்லாமே பதறு. அப்ப அந்த மணியை கொண்டு போய் அந்த களஞ்சியத்துல சேர்க்கிறார். அந்த பதரையோ அவியாத அக்கினியிலே அவர் சேர்க்கிறார் என்று வேதத்துல படிக்கிறோம். அவியாத அக்கினிங்கிறது என்னது? நரகம். ஆமென். அல்லேலூயா. அவியாத அக்கினிங்கிறது என்னது? நரகம். அதுதான் அது குறித்தா வேதம் சொல்லுகிறது. அது அக்கினியும் கந்தகமும் நிறைந்த கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நரகம் எப்படி இருக்குமா? அக்கினியும் கந்தகமும் நிறைந்த கடலாக இருக்கும். அந்த கடல் எப்போதுமே எண்ணையாது. அவியாத அக்கினி, எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அக்கினி. அப்படிப்பட்ட அக்கினியிலே அந்த பதர்கள் எல்லாம் கொட்டப்படும், சுட்டரிக்கப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ கோதுமை மணி எங்க சேர்க்கிறார்னா, களஞ்சியத்துல சேர்க்கிறார். அந்த மீதம் இருக்கக்கூடிய பதர்கள் எல்லாம் அவியாத அக்கினியிலே அவர் சுட்டரித்து போடுகிறார் என்று வேதத்துல நம்ம படிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு அவர் என்ன பண்றாருன்னா, களத்தை நன்றாக விளக்குகிறார். ரெண்டாவது, கோதுமையை களஞ்சியத்துல, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. களத்தை நன்றாக விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார். அப்படின்னு ரெண்டு விஷயம். ஒண்ணு என்ன பண்றாருன்னா, அந்த களத்தை நன்றாக விளக்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? களம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த போர் அடிக்கக்கூடிய இடம். அந்த நெல்லு கட்டு இருக்கு இல்லையா, கதிர் கட்டு இருக்கு இல்லையா, அந்த கட்டை அடிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் களம். அப்ப களம் எப்படி உருவாக்கப்படும் நமக்கு தெரியாது இல்லையா? களம் எப்படி உருவாக்கப்படும்? இது மாதிரி ஒரு மண்ணாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதை நல்லா கூட்டி சுத்தம் பண்ணிட்டு அது சாணி தெளிச்சு என்ன பண்ணுவாங்க, அதுல இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் அகற்றிட்டு சாணியை தெளிச்சு அந்த இடத்த ரெடி பண்ணுவாங்க. ஒரு பிளாட்டான இடமா ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு தான் களத்தை என்ன பண்றது?
ஆயத்தப்படுத்தக்கூடியது. அல்லேலூயா. அப்ப என்ன இருக்கும் அந்த களத்துல? ஏற்கனவே என்ன இருக்கும்? நிறைய குப்பை கூலங்கள்லாம் இருக்கும். நிறைய என்னென்ன இருக்கணுமோ அது ஒரு இது மாதிரி இடம் தானே, ஒரு பொதுவான இடம். அப்ப அந்த இடத்துல என்னென்ன அசுத்தம் இருக்கணுமோ எல்லாமே இருக்கும். மண்ணு, தூசி, எல்லாமே, குப்பைகள் எல்லாமே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த குப்பைகள் எல்லாம் நீக்கி அந்த இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தப்படுத்துவாங்க. இரண்டாவது என்ன பண்றாரு அப்படின்னா, பதர். அந்த கோதுமையோட என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப அரிசி எடுத்துக்கீங்களே, அரிசி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? நெல்லா இருக்கும் இல்லையா? அந்த நெல்லை சுற்றி என்ன இருக்கும்? நெல்லை சுற்றி என்ன இருக்கும்? சாரி, அந்த அரிசியை சுற்றி அந்த நெல், அதாவது தோல் இருக்கும். அந்த தோலை என்ன பண்றாருன்னா விளக்குகிறார். அல்லேலூயா. என்ன பண்றாரு? அந்த நெல், அந்த அரிசியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பதர்கள், அந்த நெல்லு அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா, பதர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சிலர் சோலை, அதாவது சொத்தையான நெல்லை தான் நம்ம பதறுன்னு சொல்றோம். நல்ல விளைஞ்சதை நெல் மணின்னு சொல்றோம், அல்லது கோதுமை மணின்னு சொல்றோம். சொத்தையானது, உள்ள அரிசியே இருக்காது, வெறும் அந்த தோல் மட்டும்தான் இருக்கும், அது பேரு என்ன சொல்றோம்? பதறுன்னு சொல்றோம். அதை என்ன பண்றான்னா, அந்த கோதுமை மணியிலிருந்து அவைகளை பிரிக்கிறார். அந்த பதரை என்ன பண்றான்னா கொண்டு போய் அக்கினியிலே அவர் சுட்டெரித்து போடுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ரெண்டு காரியம் நடக்குது. ஒண்ணு, அந்த களம் சுத்தமாக்கப்படுகிறது. மற்றொன்று, அந்த நெல் மணிகளோடு இருந்த பதரையிலிருந்து அந்த நெல் மணிகளை கர்த்தர் சுத்தப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ரெண்டு சுத்தம் இந்த இடத்துல நடக்கிறது என்று வேதத்திலும் படிக்கிறோம். இப்ப இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ரெண்டு காரியங்கள், ஒரு ரெண்டு விதமான சுத்தம் அல்லது சுத்திகரிப்பு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப கர்த்தரை அறிவதற்கு முன்பாக நம்ம அநேக பாவத்தின் அடிமைத்தனத்திலேயோ அல்லது விக்கிரகத்துடைய அடிமைத்தனத்திலேயோ விக்கிரக ஆராதனைக்காரர்களாகவோ ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்துட்டு வர்றாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த களத்தை சுத்தப்படுத்துறாரு. எப்படின்னா என்ன அர்த்தம்? களங்கிறது வெளியில இருக்கக்கூடியது, அதாவது நெல்மணிக்கு வெளியில இருக்கக்கூடிய காரியம். அந்த களத்துல எல்லாமே இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களும் அதுக்குள்ள இருக்கும். அப்ப இந்த களத்தை சுத்தப்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த களமானது சுத்தமாகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களை விட்டு அவர் எல்லாம் விலக்கி அந்த களத்தை கர்த்தர் சுத்தப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதாவது பாவத்தின் அடிமைத்தனம், விக்கிரகத்துடைய அடிமைத்தனம் அப்படின்னு இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய நம்மை அங்கிருந்து கர்த்தர் என்ன பண்றான்னா சுத்தப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, நம்மை சுத்திகரித்து கர்த்தர் நம்மை வேர்விரித்து கொண்டு வருகிறார். அதுதான் முதல் ஸ்டெப். இல்லையா? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா அந்த ஒரு காரியம் நடந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு நடந்துதான் என்ன பண்றாரு கர்த்தர். இந்த யாரோட மொபைல் இது? ஏன் மொபைல் தானா? அலாரம் வருது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? சுத்திகரித்து நம்மை உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்திலிருந்து, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா கண்டிப்பா அது அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை தான். நம்ம பாவமும் இருக்கும், விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்திருப்போம். இந்த உலகத்துல மனுஷர்கள் பொறுத்தவரையிலும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக காரியங்கள்ல நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்துலதான் நம்ம இருந்திருப்போம். அல்லேலூயா. அப்ப நம்ம வேதத்தை படிக்கும் போதுதான் நிறைய காரியங்கள் நமக்கு பாவம்னே தெரியுது. அப்படித்தானே? ஒரு கோவப்படக்கூடாதுன்னு யார் சொல்லிக் கொடுத்தா? முதல்ல நமக்கு வேதம் தான் சொல்லிக் கொடுத்தது. நம்ம பொதுவா ஒரு பிள்ளைங்க கோவப்பட்டதா என்ன சொல்லுவாங்க? வர அப்பா மாதிரி கோவப்படுறான் அப்படின்னு அவனை என்கரேஜ் தான் நம்ம பண்ணுவாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லையா, அவனை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு பையன் சப்போஸ் ஸ்கூல்ல பையனோட சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டானா அப்ப என்ன சொல்லுவாரு? அடி நம்மளோட அடி தாண்டா இருக்கணும் அப்படிமா இல்லையா? ஏன்னா நீ திரும்ப அடிச்சுட்டு வர்றது இல்லையா, அடியை வாங்கிட்டாடா வருது அப்படிமா. ஆனா நம்ம வேதம் என்ன சொல்லுது? ஒரு கிணத்துல அறிஞ்சா மறுகிணத்து காம்பி அப்படின்னு வேற சொல்லுகிறது. இல்லையா? ஆமென். அப்போ இது போன்ற சத்தியத்தை நம்ம முதல்ல எங்கதான் கேட்டிருக்கோம்னா வேதத்துலதான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எது கிடையாது, தவறு கிடையாது, பாவம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கவங்கள அதெல்லாம் சரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை, இப்படிதான் வாழ வேண்டும் அப்படிங்கிற காரியங்களை நம்ம வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்து இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு வருகிறார். இல்லையா? அதுதான் கர்த்தர் முதல்ல நம்ம என்ன பண்றாங்கன்னா களத்தை சுத்தமாக்குறார், களத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த களத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொல்லாப்புகளிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க? கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த சுத்தமான களத்தை மீண்டும் அசுத்தப்படுத்தக்கூடிய அநேக காரியங்களை நம்ம உலகத்துல பாக்குறோம், நம்ம சபையில பாக்குறோம், நம்முடைய விசுவாசிகளுக்குள்ள பாக்குறோம். என்ன பண்றாங்க?
மீண்டும் விட்டு வந்த அநேக பாரம்பரியத்துக்குள்ள மீண்டும் போகக்கூடிய சூழலை நம்ம பாக்குறோம். இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு சில பேர் வந்து சபைக்குள்ளே இருப்பாங்க, ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சடங்காச்சாரமான காரியங்கள், ஏன் ஒரு சில விசுவாசிகள் போய் ஜோசியம் பாக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? போய் கை ஜோசியம் பாக்குறவங்க, கிளி ஜோசியம் பாக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் ஜாதகத்தை வச்சுட்டு ஜாதகம் பாக்குறவங்க இருக்கிறாங்க. இன்னும் ஜாதி மதத்தை சொல்லிக்கிட்டு என் பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஜாதியில வந்து பொண்ணு வேணும், இந்த ஜாதியில எனக்கு பையன் வேணும் அப்படின்னு இன்னும் தாங்கள் விட்டு வந்த பாரம்பரியத்தை, அதே காரியங்களை இன்னைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக விசுவாசிகள் உண்டு. ஆமாவா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. இப்பவும் நமக்கு பூனை குறுக்க போயிட்டா என்ன ஆயிடுது? அஜிஜோ, பூனை குறுக்க போயிடுச்சு அப்படி திரும்ப போய் தண்ணி குடிச்சிட்டு போறவங்களா இருக்கிறாங்க. இருக்கமா இல்லையா? இல்ல, நல்லது. ஆமென், அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சகனங்களோ சடங்காச்சாரங்களோ நம்ம வாழ்க்கையில கிடையாது. என்னது? இல்லை. ஆமென், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்ல நாள் தான். இன்னமும் நம்ம நேரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, நல்ல டைம் பார்த்து தான் இன்னைக்கும் நம்ம கல்யாணம் வைக்கிறது, காது ஊது வைக்கிறது, விருந்து வைக்கிறது எல்லாத்தையும் அப்படி பாக்குறோமா? நல்ல நேரம் பாக்குறோமா? பார்க்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஆமென், அல்லேலூயா. அப்ப நாம விட்டு வந்த பழைய விஷயங்களை நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, மீண்டும் தொடர்வையானால் அல்லது நான் மீண்டும் திரும்ப செய்வேனானா நான் என்ன பண்ணப்படுறேன்னா, என்னுடைய களம் இன்னும் சுத்தப்படுத்தப்படவில்லை என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள், இந்த உலகத்தை சுற்றி என்னை கரைப்படுத்தக்கூடிய பாவமாகட்டும், என்னை வந்து என்னுடைய கர்த்தரை விட்டு விலகக்கூடிய காரியங்களை மீண்டும் நான் அந்த அடிமைத்தனத்தில் போவேனானால் என்னுடைய களத்தை அவர் ஒரு நாள் சுத்தப்படுத்தினார். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை வாழ்க்கையில நான் அனுமதித்து அந்த களத்தை நான் அசுத்தப்படுத்துவேன் என்று அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. எப்பொழுதும் அவர் சுத்தப்பட்ட களத்தை நாம் எப்படி வச்சுக்கணும்னா, எப்பொழுதும் சுத்தமாக பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். அவருடைய இயேசுடைய வருகை படிவந்தம், அவருடைய வருகை முந்தியோ அல்லது நம்முடைய மரணம் முந்தியோ அந்த முடிவு பரியந்தம் நம்முடைய களத்தை நாம் சுத்தமாக வச்சுக்கணும். உலகத்தான் சொல்லுவான் இதெல்லாம் தப்பு இல்லைங்க, பொய் சொல்றதெல்லாம் ஒரு தப்பா, கோவப்படுறதெல்லாம் ஒரு தப்பா, ஒரு நேரம் ஒரு கொஞ்சம் லைட்டா அந்த வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு சாப்பிடுறது தப்பா அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நமக்குள்ள ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, வேதத்தின்படி இது என்னது, கண்டிப்பா தவறு அப்படிங்கிற ஒரு உண்மை சத்தியம் எனக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தினால நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அசுத்தமாக்கப்படக்கூடாது. இந்த உலகத்தின் காரியத்தினால, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அசுத்தமாகாமல் என்னை நான் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய களத்தை நான் கடைசி வரையும் நான் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு அழுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் கோதுமை மணியை போட்டு அடிச்சு எடுக்க முடியுமா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கும் என்ன ஆயிடும், அந்த கோதுமையிலேயோ அல்லது அரிசியிலேயோ ஒட்டிக்கும். அதை கொண்டு போய் நம்ம சமைக்க சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்ப முதல்ல அந்த கோதுமை மணிகளை அல்லது அரிசி மணிகளை நான் வந்து அடிச்சு அதை வந்து பிரிக்கணும் அப்படின்னா, எனக்கு முதல்ல களமானது சுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு பாத்தீங்கன்னா சத்தியத்துக்குரிய 8 வருஷங்கள் ஆச்சு. இதுவரையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட பாரம்பரியங்களை மீண்டும் அதுல வந்து என்னை அனுமதிக்காமல் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். எத்தனையோ காரியங்கள் வந்துச்சு. என்னோட தங்கச்சி பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 பிள்ளைங்களுக்கு காது குத்துனாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எங்க பெரிய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ண அப்படி. சோ நான் தான் வீட்டுக்கு மூத்த பையன், நான் தான் தாய் மாமன் முறை செய்யணும், அந்த சீரெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் செய்யணும். ஆனால் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய அந்த ஸ்தானத்தை விட்டு, அந்த எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே போய் அவர்களுடைய பாரம்பரியமாகவோ அல்லது அவருடைய முறைமையின்படி எதையுமே செய்யாத அளவுக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் இன்னைக்கு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ திருவிழாக்கள் நடக்குது, எத்தனையோ ஃபங்க்ஷன் நடக்குது, எதுக்குமே எனக்கு கூட மாட்டாங்க. எப்ப கூப்பிட்டாலும் இவன் வரமாட்டான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சில நெருக்கமான உறவுகள் இறந்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் ஊருக்கு போயிருக்கேன். அங்க போய் அவர்களை வந்து பார்த்துட்டு, நம்மளுடைய கர்த்தருடைய முறைமைப்படி ஒருத்தங்க இறந்தாங்கன்னா என்ன செய்வோமோ அதை போய் நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கேன். மற்றபடி அவர்களுடைய சடங்காச்சாரத்தின்படி கொண்டு போய் நிறைய அவங்களுடைய என்னமோ செய்வாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யாம கடைசி வரையும் கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் கர்த்தர் இதுவரையிலும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். இல்லையா? எந்த இடத்துலயுமே நம்மை வந்து அசுத்தப்படுத்தாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. ஒரு சில பாத்தீங்கன்னா ஊர் திருவிழாக்கள் எல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவாங்க. சொந்தக்காரன் திருவிழாக்கு போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் போய் ஜாலியா இருந்துட்டு
அவங்க விருந்துல எல்லாம் கலந்துக்கிட்டு போய் திருவிழாக்கள் அந்த கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா நிறைய பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, திருவிழாக்கு கடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய அந்த காட்டான சித்திர இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதுல எல்லாம் போய் விழாவை சிறப்பிச்சுட்டு வர்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. இப்ப எப்படி ஒரு 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 நம்முடைய இது வந்து தேவனுடைய பிரசன்னம் இருக்கா இல்லையா, இந்த ஆலயத்துல தேவ பிரசன்னம் இருக்கா இல்லையா, அதே போலதான் அவர்கள் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை இருக்கக்கூடிய அந்த அவருடைய ஆலயத்தை சுற்றியும் கண்டிப்பா என்ன இருக்கும், அந்த விக்கிரகத்துடைய அந்த விக்கிரக ஆவிகளுடைய பிரசன்னம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் போய் அந்த இடத்துல அந்த ஆவிகளுடைய மத்தியில அந்த பிரசன்னத்துல நான் என்னை போய் உள்ள அப்படியே ஒரு உலாவிட்டு வரும் பொழுது கண்டிப்பா அதற்குரிய அஃபெக்ட் நமக்குள்ள இருக்கும். ஆமென். இன்னைக்குமே நான் என் ஊருக்கு போயிட்டு வந்தனாலே எனக்கு ஒரு 2 நாளைக்கு என்னால சரியாவே ஜெபிக்க முடியாது. இத்தனைக்கு நான் முன்னாடி ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன், நல்லா ஜெபிச்சுட்டு ஈவன் ஃபாஸ்டிங் போட்டுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் பொழுதே எனக்கு அந்த 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 சிம்டம்ஸ் எனக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். என் ஊருக்கு நான் போறேன் அப்படிங்கிற அந்த சிம்டம்ஸ் என்ன எனக்கு ஆரம்பிச்சாலும், ஏதாவது ஒரு தலைவலி வரும், வயிற்று வலி வரும், வாமிட்டு வர்றது, இது மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் எனக்கு காமிக்கும். கண்டிப்பா ஊருக்கு போய் எங்க ஊர்ல எங்க அம்மா அப்பா இருக்காங்க, தம்பிங்களா இருக்காங்க, மேக்சிமம் சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணிடுவேன், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட தான் போவேன். போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டு போயிருவேன், இல்லைன்னா பசிக்கல அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிக்க தான் பார்ப்பேன். மேக்சிமம் கொடுக்கறத எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முடிவோட தான் போவேன். போனாலுமே காலையில போயிட்டு சாயந்தரமே ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் நான் போவேன். போய் பார்த்துட்டு அம்மா அப்பா பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படா திருப்பூர் போவோம், எப்படா அந்த பஸ் ஏறுவோம், திருப்பூர் பஸ் ஏறுவோம் அப்படின்னு தான் இருக்கும். கரெக்டா ஏறி அந்த எங்க ஏரியாவை தாண்டி திருச்சி ஏரியா வரும்பொழுதுதான் எனக்கு அந்த பழைய ரிலீஃப் வரும். வந்தாலுமே ஒரு 2 நாளைக்கு என்னுடைய ஆவிக்குரிய அந்த ஸ்டாண்டர்ட் என்னால ப்ராப்பரா ஜெபிக்க முடியாத ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா எங்க ஏரியால பாத்தீங்கன்னா அந்த விக்கிரக கோட்டைகள், விக்கிரகத்துடைய அந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஏரியா. அப்ப அந்த உள்ள போகும்போது நம்ம பிரசனத்தோட தான் போறோம், தெய்வ பிரசனத்தோட தான் போறோம். இருந்தாலும் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்களுடைய அந்த ஆவி கோட்டைகளை நம்ம போயிட்டு வரும் பொழுது ஒரு சில பலவீனங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம பாக்குறோம். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு நான் அதை ஃபீல் பண்ணிருக்கேன். நான் மேக்சிமம் அந்த ஊருக்கு போகாம அவாய்ட் பண்ணுவேன். எப்பாவது 2 மாசம் 3 மாசம் வருஷத்துல ஒரு தடவை 2 தடவை ஊருக்கு தான் போய் எங்க அம்மா அப்பா பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஏன் நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம எப்பொழுதுமே எங்கதான் இருக்கணும், தேவ பிரசன்னத்துல தேவனுடைய சமூகத்துல நம்ம இருக்கும் பொழுது அந்த மகிமை எப்பொழுதுமே நம்ம மூடி இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதுக்காக ஆவியானவர் நம்ம விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் இல்ல. அங்க போகும்போது ஆவியான போயிட்டாரு, பிரசன்னம் நமக்குள்ள இல்லவே அர்த்தம் இல்ல. ஆனால் அங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்களுடைய அந்த பல அந்த 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 பிரசன்னம் கண்டிப்பா நம்ம வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணும். நம்ம வந்து ஒரு டச் பண்ணிட்டு தான் போவோம். ஆமென், அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், நான் எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய களத்தை நான் பாதுகாத்துக் கொள்ளுகிறவனாக, அதை ஆயத்தப்படுத்தி நான் எப்பொழுதும் அதை சுத்தமாக பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளுகிறவனாக நான் காணப்படும் பொழுது எப்பொழுதுமே நான் தேவனுக்கு முன்பாக நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதியாகமம் 12:1. ஆதியாகமம் 12:1. ஆதியாகமம் 12:1. ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அவர் சொல்லும் கூடிய வார்த்தை என்ன? ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் யாரு? அவங்க அப்பா பேர் என்ன? தேராகு. அவர் எந்த தேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னா 1 வசனத்துல இருக்கும். அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணம், அதாவது மெசபதோனியா அப்படிங்கிற ஒரு தேசத்துல இருக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிற கல்தேயருடைய பட்டணம் தான் யாருடைய ஊர் அப்படின்னா இந்த ஆபிரகாமுடைய ஊர். ஆமென், அல்லேலூயா. இவருடைய தொழில் என்ன? ஆபிரகாமுடைய தொழில் என்ன அப்படின்னா விக்கிரகங்களை, அதாவது சிலைகளை செய்து விற்பதுதான் அவருடைய தொழிலாக இருந்தது. அப்ப சிலை செய்து விற்கக்கூடிய ஆபிரகாமுக்குள்ள இவர் யார் அப்படின்னா ஆக்சுவலா விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தவர், அதாவது புரஜாதியார். யார் இவரு? புரஜாதியார். அப்ப புரஜாதியாக இருக்கக்கூடிய அந்த ஆபிரகாம் அந்த விக்கிரகங்களை செய்து அனைவர்களுக்கு விற்கிறவராக காணப்படுகிறார். அப்ப விற்கும் பொழுது இவருக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது. இப்ப ஒரு கல் எடுக்கிறோம்,
ஒரு கல்லை எடுத்து நான் இப்ப ரெண்டா வெட்டுறேன். வெட்டி ஒரு பகுதியை வந்து ஒரு விக்கிரகமா நான் செய்யறேன், ஒரு சிலையா செய்யறேன். இன்னொரு பகுதியை நான் வந்து ஒரு ஆட்டுக்கல்லோ அம்மிக்கல்லோ செய்யறேன். அப்போ செய்யற உளி ஒண்ணுதான், செய்யறவர் ஒண்ணுதான், செய்யப்பட்ட கல்லு ஒண்ணுதான், செய்யப்பட்ட நேரம் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா ஒரே கல்லு அது வந்து ஒரு விக்கிரகமா இருக்கும்போது அதுக்கு பாலையும் தேனையும் ஊத்தி அதை வந்து என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. இன்னொரு கல்ல அம்மிக்கல்லாகவும் ஆட்டுக்கல்லாகவும் பயன்படுத்துறாங்க. இது எப்படி சரியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ள வருகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா இந்த சிலையெல்லாம் உடைச்சு போடுறாரு. என்னடா இது இதை போய் வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சிலைகள் எல்லாம் உடைச்சு பண்றாரு. அப்ப உடைக்கும் பொழுது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்கிறார், உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன்னுடைய தேசத்தை விட்டு நான் காண்பிக்கக்கூடிய அந்த கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் கட்டளையாக கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் இதெல்லாம் அவர் விடணும். முதல்ல இனத்தை விடணும், அவருடைய இனத்தை விடணும், அவருடைய தேசத்தை விடணும், அவருடைய தகப்பன் வீட்டை விடணும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்தை நம்ம விட்டுட்டு தான் நம்முடைய ஆண்டவரை நேசிச்சு கொண்டிருக்கோம். ஆமென், அப்படித்தானே? உண்மையா பொய்யா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேர்விருப்பு நடந்திருக்கணும். நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும், ஒரு வேர்விருக்கப்பட்ட வாழ்க்கை நடந்திருக்கும். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழல், அதுதான் நம்முடைய களத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய களத்தை என்ன பண்ணிருப்பாரு, சுத்தப்படுத்துவாருன்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், உலகத்தின் பொல்லாப்புகள், உலகத்தில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நீக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அந்த களத்தை ஆயத்தப்படுத்துது. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த நடக்குது. அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு விலகி வரும்படியாக அவரை அழைக்கிறார். அப்ப அழைத்தவர் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பெரிய ஜாதினா என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு ஜாதி தான். அது எப்படிப்பட்ட ஜாதியா இருக்குன்னா பெரிய ஜாதியா இருக்குமா. ஆமென், அல்லேலூயா. என்ன ஜாதி, ஒரே ஜாதி தான், ஆனா எப்படிப்பட்ட ஜாதியா இருக்கும், பெரிய ஜாதியாக இந்த உலகத்திலே வைப்பேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தை கொடுக்கிறார். இதை நல்ல மைண்ட்ல வச்சுங்க. ஒரு ஜாதி, அந்த ஒரு ஜாதி அவர் பெரிய ஜாதியாக மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஓகே, அதுக்கு முன்பாக 15:5 அவர் என்னை ஆமென், அல்லேலூயா. முதல்ல அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, உன்னை என்ன பண்ணுவேன், ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. 2வது அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை பார், அதை எண்ணெய் கூடுமானால் அதை எண்ணு, அதை போல உன்னுடைய சந்ததி என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆமென், அல்லேலூயா. இதற்கு இடையில ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சாராள் என்ன பண்றாங்க, தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்து அவர் வந்து எனக்கு வந்து பிள்ளை இல்லை அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றாரு, ஆக்சுவலா கர்த்தர் வந்து உன்னை பெரிய ஜாதியா ஆக்குவேன், வந்து வானத்து நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய சந்ததி பெருகிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இதுவரையிலும் தனக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிற அந்த வருத்தத்துல தன்னுடைய அடிமை பெண்ணாகிய சாராளை அவனை திருமணம் பண்ண வைக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சந்ததி பிறக்கிறது. அவன் தான் யாரு, இஸ்மவேல். அல்லேலூயா. ஒரு புதிய சந்ததி பிறக்கிறது. ஆனால் அடுத்த வசனத்துல பாருங்க, 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமென், அல்லேலூயா.
அப்போ 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அவர் சொன்னது, உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு ஜாதி, அதாவது ஒரு ஜாதி தான், அந்த ஒரு ஜாதியை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு. ஆனால் இங்கே அவர் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆமென், அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதமே மாறுது பாருங்க. அப்ப அவர் சொன்னது ஒரே ஒரு ஜாதி தான். அந்த ஜாதி யார் மூலியமா வரணும்? அவருடைய சந்ததி யார் மூலியமா வரணும் அப்படின்னா, யார் மூலமா வரணும்? ஆபிரகாமுக்கு வரக்கூடிய அவருடைய பையன் ஈசாக்கு மூலியம் தான் அந்த ஜாதி வரணும். அது மூலியமா தான் அது வானத்து நட்சத்திரங்களை போல பல்கி பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இதற்கிடையில அந்த சாராய் பண்ணின தப்பின் நிமித்தம், தவறின் நிமித்தம் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தம் அல்லது ஆசீர்வாதமானது மாறுகிறது. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆமென், அல்லேலூயா. இப்ப திரளான ஜாதிகள் என்ன? நிறைய ஜாதி வந்துருச்சு. ஒரு ஜாதியாக இருக்க வேண்டிய அந்த ஜனங்கள் திரள் ஜாதி. ஆனா நிறைய ஜாதிகள் அந்த இடத்துல வருவதற்கு சாராளானவள் அதை வழிவகை செய்கிறார், ஒரு தவறு செய்கிறார். ஆமென். 22வது அதிகாரம் 17வது வசனம். 22:17 22:17 முதல்ல என்ன சொன்னாரு? வானத்து நட்சத்திரங்களை போலதான் உங்களை உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல அவருடைய ஆசீர்வாதம் மாறுது. என்ன சொல்றாருன்னா, வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணல் அத்தனை போலவும் நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். எப்ப சாராய் தவறு செய்யறாங்களோ அதற்கு அப்புறம் அவருடைய சந்ததி என்ன ஆகுது அப்படின்னா, 2 சந்ததியாக பிரியுது. முதல் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல அது ஆவிக்குரிய சந்ததியாக, பரலோக ராஜ்யத்துக்குரிய சந்ததியாக, வானத்துக்குரிய சந்ததியாக மாறுகிறது. இன்னொரு சந்ததி பூமிக்குரிய சந்ததியாக, கடற்கரை மணல் அத்தனையாக. அப்ப அது இந்த உலகத்தின் பூமிக்குரிய சந்ததியாக 2வது சந்ததி உருவாகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டத்தை அல்லது தரிசனத்தோடு தான் கூப்பிடுறாரு. இந்த உலகத்துல நீ என்ன பண்ணக்கூடாது? மீண்டும் இந்த உலகத்தோட நீ கலக்க கூடாது. ஏன்னா ஆகார் எங்கிருந்து வந்தவங்க? ஆகார் எந்த தேசத்தை சேர்ந்தவங்க? எகிப்து தேசத்தை சேர்ந்தவங்க. எகிப்திலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவள். அப்ப அடிமைத்தனத்தில் இருந்த, எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த இந்த பெண், அதாவது இந்த உலகத்தோடு நீ கலக்க கூடாதுன்னு சொல்லிதான் உன்னுடைய அப்பாவை விட்டு உன்னுடைய தேசத்தை விட்டு உன்னுடைய இனத்தை விட்டு வா அப்படின்னு சந்ததிக்கு சொல்றாரு. அப்போ அந்த அழைக்கப்பட்ட ஆபிரகாம் அவர் அந்த இடத்துல தவறு செய்யும் பொழுது, அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு தன்னுடைய வாழ்க்கையை அவர் தொடங்கும் பொழுது, தேவன் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டமானது அந்த இடத்துல 2ஆக பிரிகிறது. ஆசீர்வாதம் மாறுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப உங்களை என்னை கர்த்தர் அழைத்தது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்ப அழைக்கும் போதே இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொல்லாப்பை விட்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய இனத்தையும் வீட்டையும் தகப்பன் வீட்டையும் உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் நம்ம வர்றோம். ஆனால் நாம் மீண்டும் இந்த உலகத்தோடு கலக்கும் பொழுது கர்த்தர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய திட்டங்களும் ஆசீர்வாதங்களும் மாறுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப களத்தை சுத்தப்படுத்துகிறார். முதல்ல நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். களத்தை சுத்தப்படுத்தின கர்த்தர் அந்த களம் கடைசி வரையும் அந்த களம் சுத்தமாக இருந்தாதான் அவர் நினைத்த காரியங்கள், அந்த நெல் மணி அல்லது கோதுமை மணியானது அது களஞ்சியத்திலே சேர்க்கப்படும் பொழுது அது எந்த விதமான அசுத்தம் இல்லாமல் சேர்க்கப்பட முடியும். ஆமென், அல்லேலூயா. அவர் சுத்தம் பண்ணின அந்த களத்தை நான் கடைசி வரையும் அதை சுத்தமுள்ளதாக, அசுத்தம் அதை சேராமல் அதை பரிசுத்தம் உள்ளதாக பார்த்து கொள்ள வேண்டியது யாரோட கடமையாக இருக்கிறது அப்படின்னா அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தப்படுத்த அந்த களமானது கடைசி வரை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2வதாக கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கோதுமை மணி மீது இருக்கக்கூடிய அந்த அழுக்காகிய பதரை அந்த கோதுமை மணியை விட்டு நீக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த அரிசியை சுற்றி என்ன இருக்கு அப்படின்னா பதர் இருக்கிறது. பதர் இருக்கு, அது தேவையில்லாத பதறுகள். அதை சுற்றி அந்த நெல்லை சுற்றுறது தோல், இதெல்லாம் அரிசிக்கு தேவையில்லாது. அப்படித்தானே? நம்ம சமைக்கணும்னா இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? இல்லாம சுத்தப்படுத்தி. இன்னைக்கு அரிசியெல்லாம் எப்படி வாங்குறோம்? இருக்கிறது பள்ளிச்சுன்னு வெளியே இருந்தாதான் அரிசியை வாங்குறோம். அப்படித்தானே? ஆமென், அப்படித்தானே வாங்குறோம் இல்லையா? அரிசி எப்படிங்க வாங்குறீங்க? நல்ல வெள்ளையறதானே வாங்குறோம். ஆனால் உண்மையிலே அந்த அரிசியை சுத்தி எல்லாம் அந்த ஒரு கொஞ்சம் அந்த ரேஷன் அரிசி மாதிரி கொஞ்சம் பழுப்பு நிறமா இருந்தாதான் சத்து. அப்படித்தானே? ஆனால் நம்ம அப்படி வாங்கும் போது எப்படிதான் வாங்குறோம்? நல்லா சுத்தப்படுத்தி பளிச்சுன்னு வெளியே இருந்து, அது மெல்லிய அரிசியா இருந்தா தான் நம்ம வாங்குறோம். அப்போ அது சுத்தப்படுத்தப்பட்டா மட்டும்தான் அது எங்க போய் சேரும்னா அது களஞ்சியத்துக்கு போகும். ஆமென்,
நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அரிசி கூட்டை, அரிசி மூட்டையோ அல்லது அரிசி பையோ அல்லது ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அரிசி ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு அது போகணும் அப்படின்னா அது பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், அது சுத்தப்படுத்தப்பட வேண்டும், அது பாலிஷ் பண்ணப்பட வேண்டும். அப்ப சுத்தப்படுத்தப்பட்டா மட்டும்தான் அந்த அரிசி எங்க போகும் அப்படின்னா அது களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். ஆமென், அல்லேலூயா. அப்ப முதல்ல என்னுடைய களம் சுத்தப்படுத்த வேண்டும். களத்துல என்ன சுத்தமாகுது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, உலகத்திலிருந்து என்னை அசுத்தப்படுத்தக்கூடிய காரியத்திலிருந்து கர்த்தர் சுத்தப்படுத்துகிறார். இரண்டாவதாக எனக்குள் இருக்கக்கூடிய பொல்லாப்பான காரியங்கள், எனக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்கள் என் மூலமாக, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய என் மனசுல இருந்து புறப்படக்கூடிய, என் கண்கள் இருந்து, என்னுடைய நாவில் இருந்து, என்னுடைய சிந்தையில இருந்து, என்னுடைய கைகள், எனக்குள்ளிருந்து இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி கர்த்தரனை சுத்திகரிக்கிறார். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. எனக்குள் இருக்கக்கூடிய, என்னை சுற்றி இருக்கக்கூடிய, என்னை அசுத்தப்படுத்தக்கூடிய, எனக்குள்ள இருக்கக்கூடிய பொல்லாப்புகள் இருந்து, அசுத்தங்கள் இருந்து கர்த்தர் என்னை சுத்திகரித்து என்னை அதிலிருந்து பிரித்து என்னை கோதுமை மணியை அந்த களஞ்சியத்தில் அவர் கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் நான் அதை சுத்தப்படுத்தணும். முதல்ல அவர் என்னை ரட்சிக்கும் பொழுது நான் எப்படி மாறுறேன் அப்படின்னா நான் சுத்தமா தான் மாறுறேன். பரிசுத்தப்படுத்துகிறது உண்மை. ஆமென். எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவக்கட்டுகள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நான் சுத்தப்படுத்துறேன். ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது பாருங்களேன், ஞானஸ்தானம் எடுத்து வெளியில வந்த உடனே அவன் மூஞ்சி பார்த்தீங்கன்னா பயங்கர பிரகாசமா இருக்கும், பிரைட்டா இருக்கும். பார்த்திருக்கிறீங்களா? நல்ல ஒரு வாரம் 10 நாளைக்கு அந்த பிரகாசம் மாறவே மாறாது. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள இருந்த எல்லா விதமான அழுக்குகள் அல்லது இருள் நீங்கி அவனுக்குள்ளே கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்ப ஒரு மனுஷனுடைய இருள் எப்ப போகும்? அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருள் எப்ப போகும்னா வெளிச்சம் வரும் பொழுது. அப்படித்தானே? இந்த ரூம் இருட்டா இருக்குது, சுவிட்ச போட்டோம்னா லைட் வருது இல்லையா? அப்ப வெளிச்சம் வர இடத்துல இருள் போயிடுது. அப்ப நம்ம வாழ்க்கையில் கூட இருள், அந்த பாவ இருள் எப்பொழுது போகுது அப்படின்னா கர்த்தராகிய ஆண்டவர் நமக்குள்ளே வரும் பொழுது, அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது எனக்குள்ள இருக்கக்கூடிய இருளானது மறைந்து நான் பரிசுத்தப்படுத்தப்படுகிறேன். உண்மையாக அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அந்த முகத்துல அப்படிப்பட்ட அந்த ஒரு பிரகாசத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நான் பெற்றுக்கொண்டு விட்டேன், ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆனாலும் நான் முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் நான் எப்படிப்பட்டவனாக இருக்குண்டா அந்த மீண்டும் அந்த எனக்குள் இருக்கக்கூடிய அழுக்கு வெளியில வராதபடி, எனக்குள்ள மீண்டும் அந்த அழுக்கு என்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒருபுறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் மற்றவர்களால் நான் தீட்டுப்படக்கூடாது, இன்னொன்னு என்னாலே நான் தீட்டுப்படக்கூடாது. எத்தனை பேர் புரியுது? ஆமென், அல்லேலூயா. அப்ப அதனாலதான் கர்த்தருடைய சமூகத்துல நாம் அனுதினமும் நம்ம சுத்திகரிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம நம்ம திருவிருந்து எடுப்பதற்கு முன்பாக நம்ம என்ன பண்றோம்? ஒரு சுத்திகரிப்பு பண்றோம். எனக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள், எனக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள், எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? நான் என்னை நானே சுத்திகரிக்கிறவனாக, என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட்டு அதை விட்டு என்னை சுத்திகரித்து நான் வாழக்கூடியவனாக நான் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்னை கோதுமை மணியாக களஞ்சியத்தில் அவர் சேர்க்க முடியும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு அனுதினமும் நம்ம வாழ்க்கை நடக்கணும். வாரத்துல ஒரு நாள் நம்ம கம்யூனியன் எடுக்கும் போது மட்டும் நம்ம சுத்திகரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அனுதினமும் நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் ஆவியான உணர்த்துவார். இந்த நாளைக்கு இந்த தப்பு செஞ்சிருக்க, இந்த பாவம் செஞ்சிருக்க, இந்த இடத்துல இந்த தவறு செஞ்சிருக்க, இந்த இடத்துல நீ தவறா பார்த்திருக்க, தவறா பேசியிருக்க, தவறா நினைச்சிருக்க அப்படின்னு ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. அப்படி உணர்த்தும் பொழுது அவருடைய ஸ்தலத்துல நாம் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சமூகத்துல அமர்ந்து அந்த பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, இனிமே மீண்டும் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவர்களாக காணப்படும் பொழுது நம்மை கர்த்தர் அனுதினமும் சுத்திகரித்து இந்த கோதுமை மணியை கொண்டு போய் களஞ்சியத்திலே அவர் ஒரு நாள் சேர்ப்பார். நல்ல கரங்களை வைத்து ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ என்னை நான் அனுதினமும் நான் சுத்திகரிக்கணும், அதிலிருந்து நான் விடுபட்டவனாக நான் காணப்பட வேண்டும். வாசிக்கலாம் யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 13 15 வரை. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 13 15 வரை. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தொடர்ந்து வாசிங்க.
அல்லேலூயா. ஒருவன் எப்படி சோதிக்கப்படுகிறான் அப்படின்னா தன்னுடைய சுய இச்சையினாலே சிக்குண்டு, அல்லேலூயா, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. ஒரு அக்கினியில எது சுட்டரிக்கப்படுமா? பதறுகள் எல்லாம் அக்கினியில சுட்டரிக்கப்படும் வேதத்தை படிக்கிறோம். அப்ப அதுக்கு பேரு இரண்டாம் மரணம் என்று வேதத்துல நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த அக்கினியில சுட்டரிக்கப்படுகிறது இரண்டாம் மரணம். அதுதான் அந்த அக்கினியிலே தள்ளப்படுகிறது. அப்போ அந்த இரண்டாம் மரணத்துக்குள்ளே நாம் போவதற்கு காரணம் எதுவாக இருக்கிறதுனா அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு. ஆமென், அல்லேலூயா. முதல்ல ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் எப்படி வருதுன்னா முதல்ல இச்சை வருகிறது. இச்சைனா என்னது? அது மேல ஒரு ஆசை, ஒரு விருப்பம், ஒரு இதை பார்க்கும் பொழுது ஒரு கண்களின் இச்சை, அதுல மாம்சத்துல ஒரு இச்சை, அல்லது ஒரு பொருளை பார்க்கும் பொழுது ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் என்ன பண்ணுதுன்னா அது மீது ஒரு ஆசை வருகிறது, விருப்பம் வருகிறது. அது என்னவா மாறுதுன்னா இச்சையாக மாறுகிறது. அல்லேலூயா. அந்த கண்களுக்குள்ள அந்த இச்சை வரும் பொழுது அந்த இச்சை என்னவா மாறுதுன்னா அது பாவமாக மாறுகிறது. அப்படித்தானே? இப்ப நான் எனக்கு இந்த பொருள் பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிச்சு. பார்த்தோன்னே எனக்கு முதல்ல என்ன வருதுன்னா இந்த பொருள் மீது எனக்கு ஆசை வருது, ஒரு விருப்பம் வருது. என்ன வருது? விருப்பம் வருது. அடுத்து நான் என்ன பண்றேன்னா ஐயோ இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த பொருளை நான் அபகரிச்சுக்கிறேன். இல்லையா? என்ன பண்றேன்? அப்ப பாவம் எங்க இருந்து வருதுன்னா முதல்ல இச்சை தான். முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருக்கே, இந்த ஷார்ட்ஸ் சூப்பரா இருக்கே அப்படின்னு என்ன பண்ணுவோம்? முதல்ல ஒரு ஷார்ட்ஸ் பார்ப்போம், அடுத்து 2 ஷார்ட்ஸ் பார்ப்போம், அடுத்து 3 ஷார்ட்ஸ். நீங்க ஒரு ஷார்ட்ஸ் ஒரு தவறான காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பின்னாடி வர அத்தனை ஷார்ட்ஸுமே அப்படிதான் வரும். அல்லேலூயா. அப்படிதான் டிசைனே பண்ணிருக்காங்க. நீங்க யூடியூப் ஆகட்டும் எதுவா இருக்கட்டும், ஒரு காரியத்தை நீங்க என்ன பாக்குறீங்களா? ஒண்ணு இல்ல, நீங்க எனக்கு நல்ல ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க போன்ல பேசி பாருங்க. அடுத்த நாளே உங்க யூடியூப்ல அல்லது ஏதோ ஒரு காரியத்துல எங்க நீங்க ஆன்லைன்ல போனீங்கனாலும் அந்த ஒரு மொபைலுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் உங்க மொபைல்ல வந்துடும். நீங்க போன்ல பேசினாலே போதும். நீங்க போன்ல எனக்கு தம்பி இந்த மாதிரி ஒரு மொபைல் வாங்கலாம்னு ஒரு ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க போன்ல பேசினா கூட அதற்குரிய அதை அப்சர்வ் பண்ணி அதை இழுத்து நீ மொபைல் வாங்க போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு போகும் அப்படின்னா அந்த நீங்க இருக்கக்கூடிய யூடியூப் ஆகட்டும் மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு அது அனுப்பப்பட்ட இந்த நியூஸ் அனுப்பப்பட்டு உங்க நம்பருக்கு அதற்குரிய எல்லா அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரம், என்னென்ன மொபைல் இருக்குதோ அத்தனை மொபைலுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்க மொபைல்ல வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க ஒரு ட்ரையல் எடுத்து பாருங்க, சும்மா ஒரு பேசி பாருங்க. அல்லது ஒரு சாட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வாட்ஸ்அப்ல சாட் பண்றீங்க, இந்த மாதிரி நான் ஒரு பைக் வாங்கலான் இருக்கேன், என்ன பைக் வாங்கலாம்டா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட மெசேஜ் பண்ணி பாருங்க. அந்த பைக்குரிய எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்க மொபைல்ல வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம சொல்றோம். அப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்க இருந்து கண்டுபிடிக்கப்படுதுன்னா நம்ம மூலியமா தான் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்ப அதே போலதான் ஒரு ஷார்ட்ஸ் நீங்க ஒரு தவறான ஷார்ட்ஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு வர்றது பூரா அது சம்பந்தமான காரியமா தான் வரும். அல்லேலூயா. அப்போ முதல்ல எனக்குள்ள பாவம் வருவதற்கு முன்பாக எனக்குள்ள இச்சை வருகிறது. ஒரு பொருளை பார்த்தோம்னா இச்சிக்கிறேன், ஆஹா சூப்பரா இருக்கு அப்படிங்கிற ஒரு இச்சை என்னுடைய கண்களுக்குள்ள வருகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இச்சை எதுவாக மாறுதுன்னா பாவமா இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம்? அது எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்கு நேராக போகிறோம், ஒரு விருப்பத்துக்கு நேராக போகிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த இச்சையானது எதை பிறப்பிக்கிறது அப்படின்னா எதை பிறப்பிக்கிறது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அந்த சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறது என்று சொல்றாரு. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவமானது பூரணமாவது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. அந்த இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் எதை பிறப்பிக்குது அப்படின்னா மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உலகத்தானே சொல்ல பாருங்க, இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய எல்லா துன்பத்துக்கும் இதுதான் காரணமா? ஆசைதான் காரணமா? அல்லேலூயா. உலகத்தானே சொல்றான், நம்ம இந்த உலகத்துல இப்படி எனக்கு வரக்கூடிய துன்பத்துக்கெல்லாம் இதான் காரணம் ஆசை. அதைத்தான் வேதம் இச்சைன்னு சொல்லுது. இச்சை அது இச்சைன்னு வேதம் சொல்லுகிறது. உலகத்தை ஆசைன்னு சொல்லலாம். அப்போ நமக்குள்ள அந்த இச்சை வரும் பொழுது அது பாவத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது. அந்த பாவம் பரிபூர்ணப்படும் பொழுது அந்த பாவமானது ஃபர்ஸ்ட் பாவம் செய்யறோம், 2வது பாவம் செய்யறோம், கர்த்தர் உணர்த்துறாரு, இது செய்யறது நீ தப்பு, ஆவியான சொல்றாரு, இது செய்யறது தப்பு, இது செய்யாது அப்படின்னு ஆவியான சொல்றாரு. ஆனாலும் நான் என்ன பண்றேன்? ஆவியானவரை மதிக்காம அவர் என்னை அறிவுறுத்துறதை நான் கேட்காம
தொடர்ந்து அந்த பாவத்தை நான் செய்யும் பொழுது ஆவியானோட அறிவுறுத்துதல் விலகி போயிடும். அப்ப அந்த பாவமானது பூரணப்படும் பொழுது, அது முழுமை அடையும் பொழுது அது எதை நமக்கு கொண்டு வருகிறது அப்படின்னா மரணத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அது மரணங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரணம் அல்ல, இரண்டாம் மரணமாகிய அந்த பதறு எப்படி அந்த சுட்டரிக்கப்படக்கூடிய அக்னியில தள்ளப்படுகிறது, சுட்டரிக்கப்படுகிறது என்று வேதத்துல படிக்கிறோமோ, அதே போல இந்த ஆத்மாவானது அதுக்குள்ள இருக்கக்கூடிய நெல்மணியை இழந்து, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை இழந்து அது என்னவாகுது அப்படின்னா பதறாக மாறி போகிறது. அப்படிப்பட்ட பதறுகளை தான் கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா சுட்டரிக்கக்கூடிய அக்னியிலே போட்டு அதை சுட்டரித்து போடுகிறார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது பத்தி நம்ம படிக்கிறோம். தாவீது எப்படிப்பட்டவர்? தாவீது உண்மையிலே அவர் அழைக்கப்பட்டவர், அப்படிதானே? தாவீது யாரு? அழைக்கப்பட்டவர். தாவீதை குறித்து நம்ம அந்த மத்தேயுல படிக்கிறோம். எல்லாரையும் குறித்து பாத்தீங்கன்னா அவங்க பேரு, அவங்க அப்பா பேர் மட்டும் தான் சொல்லியிருக்கும். ஆனால் தாவீதை குறித்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஈசாயுடைய மகனாகிய தாவீது ராஜா பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமென், அல்லேலூயா. என்ன வர்றாரு? தாவீது ராஜா என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அவர் உண்மையிலே ராஜா குடும்பத்துல பிறந்தார். அவங்க அப்பா ஒரு அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன். ஆனால் அவர் ராஜா கிடையாது. ஆனால் உண்மையிலே அவரை குறித்து, அதாவது தாவீதை குறித்து சொல்லப்பட்ட பொழுது அவர் ராஜாவாக பிறந்தார் அப்படின்னு வேதத்தில் படிக்க வாசிக்கலாமா? மத்தேயு 1 அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 1 அதிகாரம் 6வது வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் அப்படின்னு போடுறது. இல்லையா? ஈசாய் யாரை பெற்றானா? தாவீது ராஜாவை. பொதுவா ராஜான்னா யார சொல்லுவோம்? ராஜாவுக்கு பிள்ளையா பிறந்தாதான் அது ராஜாவுன்னு சொல்ல முடியும். ஆனால் ஈசாய் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனா அந்த சாதாரண குடும்பத்துல பிறந்த தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது ராஜா பிறந்தார் அப்படின்னு. அப்போ அவர் பிறக்கும் பொழுதே அவர் ராஜாவாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது அவரை குறித்த ஒரு தேவ திட்டத்தோடு அவர் பிறக்கிறார். அப்ப பிறந்த தாவீது அவர் ராஜாவாக மாற்றப்படுகிறார். எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில் அவர் ராஜாவாக மாற்றப்படுகிறார். ஆனால் அவர் வாழ்க்கையில தான் செய்த ஒரு தவறின் நிமித்தம், அல்லேலூயா, அவர் செய்த ஒரு தவறின் நிமித்தம் அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அவர் இழந்து போகிறார். அல்லேலூயா. உண்மையில தாவீது எப்படி அழைக்கப்பட்டவர் அப்படின்னா மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி அவர் தாவீது ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அழைக்கப்பட்டவர். இதுக்கு முன்பாக ஒரு ராஜா இருப்பார். யார் அவரு? சவுல். சவுல் ஆசாரியர் அல்ல, ஒன்லி ராஜா மட்டும்தான், அந்த தேசத்துக்கு ராஜா மட்டும்தான். அவர் என்ன பண்ண முடியாது? பலி செலுத்த முடியாது. ஆசாரியர் வேற. யாரு அந்த இடத்துல ஆசாரியனா இருந்தது? சாமுவேல் தான் அந்த இடத்துல ஆசாரியனா இருக்கிறார். ஆனால் தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறார்னா அவர் ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியனாக இருக்கிறார். இவர் போய் என்ன பண்ணுவாரு? அந்த ரெகபோத்தை தரித்துக் கொண்டு உள்ள போய் பலியும் செலுத்துவார். மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே அவர் போயிட்டு வருவாரு. அதே வேளையில ஜனங்களை ஆளுகை கூட ராஜாவாக அரியணையிலே அவர் அமர்ந்திருப்பார். அல்லேலூயா. இந்த முறைமைக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு சொல்றோம். அப்போ கர்த்தர் அவர் மீது ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வைத்து அவர் அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை அவருக்கு தந்திருப்பார். நான் அவரை ஒரு ராஜாவாக ஆசாரியன் அழைத்தது நோக்கம் என்ன அப்படின்னா அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாக ரட்சிக்கப்பட்டு அந்த முதல் ஆதாம் இழந்து போன அந்த ரட்சிப்பை தாவீது மூலமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் அவர் எப்பொழுது பக்ஷேபாலோடு பாவம் செய்தாரோ, தவறு செய்தாரோ, அந்த வேளையில அவர் மீது இருந்த தேவ திட்டமானது அவரை விட்டு விலக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த பாவத்தின் நிமித்தம் அதற்கு பின்பாக நிறைய அவர் தண்டனைகளை அனுபவிக்கிறார். அவருடைய பிள்ளை இறக்குது. அவருடைய பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பாவம் செய்யறாரு. அவருடைய அரசாங்கத்துல அவருடைய கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய வாதை வருகிறது. இது போல எத்தனையோ பாடுகளை அவர் அனுமதிக்கிறார். தன்னுடைய மகன் நிமித்தம் அவர் வனாந்தரத்துக்கு போகிறாரு. தன்னுடைய மகனால கொள்ளும்படியாக அவர் துரத்தப்படுகிறார். இது போல எத்தனையோ பிரச்சனைகளை, போராட்டங்களை அவர் சந்திப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவர் செய்த ஒரே ஒரு தவறு. அல்லேலூயா. அந்த தவறின் நிமித்தம், அவர் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் அவர் மீது வைத்திருந்த எல்லா தேவ திட்டத்தை அவர் இழந்து போவது மாத்திரமல்ல, அவர் ஒருவேளை தன்னுடைய ஆத்மாவை கூட இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் மீண்டும் தேவனிடத்தில் அவர் என்ன பண்ணார்னா அவர் மண்டிட்டு கதறி, ஆண்டவரே நான் செஞ்சது தவறு. அவர் ஒரு ஊழியக்காரர் அனுப்பிச்சா சொல்றாரு, நீ செஞ்சது இந்த மாதிரி தவறு செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றாரு? ரெட்டுடுத்தி சாம்பல்ல அமர்ந்து தன்னுடைய பாவத்திற்காக அவர் தேவனிடத்துல அவர் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் மீண்டும் மன்னிக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார். ஆனால் அதற்குரிய தண்டனையும் அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய வாழ்க்கையில அவர் பெற்றுக் கொள்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை வேர்பிடித்திருக்கிறார். முதல்ல நம்முடைய களத்தை சுத்தப்படுத்துகிறார்.
அடுத்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பதறுகளை நம்மை விட்டு விளக்குகிறார். அப்ப விளக்கப்பட்ட நாம் கடைசி வரையும் மீண்டும் பதறு, அதாவது எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவமானது மீண்டும் என்னை அசுத்தப்படுத்தாதபடி நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட பாவம் என்னை லைட்டா என்னை டச் பண்ணிட்டு போச்சுன்னா கூட அந்த சூழ்நிலையும் தேவ சமூகத்திலே காத்திருந்து என்னை அனுதினமும் தேவ சமூகத்துல என்னை நானே பண்ணணும், என் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்டு என்னை நானே சுத்திகரித்துக் கொள்கிறவனாக நான் காணப்படும் பொழுது இந்த கோதுமை மணியானது கண்டிப்பாக ஒரு நாள் பரலோக ராஜ்யமாகிய அந்த களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்களை என்னையும் கர்த்தர் முதல்ல அழைக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து நம்முடைய களத்தை அவர் சுத்தப்படுத்துகிறார். இரண்டாவதாக நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்களை கர்த்தர் நீக்கி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பதறுகளையும் எல்லா பதறுகளையும் நம்மை விட்டு விலக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப ஒருவேளை நான் என்னை சுத்திகரிக்காமல் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, கோதுமை மணியாகிய இது பதரோடு கலந்து அந்த பதரெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணப்படும், அக்கினியில சுட்டரிக்கப்படும் என்று வேற சொல்லுகிறது. அப்ப அந்த பதரோடு பதராக நான் என்ன பண்ணப்படுவேன் அப்படின்னா, அக்கினியிலே சுட்டரிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுவேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப முதல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து நான் என்ன பண்ணும், என்னை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். களத்தை நான் என்ன பண்ணுவோம், எப்பொழுதும் நான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எனக்குள்ளே எதுவும் பாவம் வெளிப்படாதபடி என்னை நான் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து அனுதினமும் நான் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நான் என்ன பண்ணப்பட மாட்டேன்னா, அந்த பதரோடு பதராக அக்கினியிலே நான் சுட்டரிக்கப்படாமல் நான் எங்கே சேர்க்கப்படுவேன் அப்படின்னா, களஞ்சியமாகிய பரலோக ராஜ்யத்திலே இந்த கோதுமை மணியானது சேர்க்கப்படும். ஆமென். எழுந்து நிற்கலாம். தேவ சமூகத்துல எழுந்து நிற்போம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம்.